ஹாய் உறவுகளே, ஸ்ரீ அக்கா வந்து டின்னருக்கு கிளம்பிட்டேன். டாபா வரைக்கும் போகிறோம். உறவுகளே, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி நடுவில் ஒரு சும்மா ஃபன்னுக்குன்னு ஒரு இது ஆரம்பித்தேன். அப்புறம் அது ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படியே எதுவுமே ஒரு கண்டினியூஸாக சோஷியல் மீடியாவில் இப்போல்லாம் ஆக்டிவாக இருக்க முடிய மாட்டேங்குது. அதனால சரி, தோணும் போது எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் போட்டுடலாம் அப்படின்ட்டு இப்போ இன்னைக்கு வந்து எனக்கு என்ன உண்மை தெரிஞ்சாகணுன்ட்டு லாஸ்ட்டில் கேட்குறேன். அப்புறம் நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்களாமா வரவங்களே. நம்ம நாட்டில் மட்டும்தான் கல்யாணம் ஆயிடுச்சின்னு வைங்களேன், என்னால் குழந்தை பெற்றுக்க முடியும், நானும் ஆம்பளை தான், நானும் வந்து எனக்கு குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு பொண்ணும் வந்து ஃபஸ்ட்டு குழந்தை பெற்றுக்கிறாங்களே, அது வந்து எதுக்குன்னா உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேண்டி நாங்கள் வந்து ஃபர்டைலாக இருக்கோம், நாங்கள் குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு குழந்தை. செகண்ட் குழந்தை வந்து ஃபஸ்ட்டு குழந்தை கூட விளாட்றதுக்கு, அப்புறம் ஒன்றுக்கு ஒன்று வேணும் அப்படிங்கிற டைலாக்கு வேண்டி செகண்ட் குழந்தை. மூணாவது குழந்தை பிறந்துச்சின்னு வைங்களேன், அந்த மூணாவது குழந்தை மட்டும் எப்படி பிறந்துச்சுன்னே தெரியல, எங்களுக்கே தெரியாது, பிளான் இல்லை, எப்படி பிறந்துச்சுன்னே தெரியாது அப்படின்னு தானே சொல்கிறாங்க. யாராச்சும் வந்து குழந்தை எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வர்றதுக்கு வேண்டி இல்லைன்னா எங்களை பார்த்துக்கோ அப்படின்னு ஏதாச்சும் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்களா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், இந்த மூணாவது குழந்தை எப்படி தெரியாமல் எப்படி பிறக்கும்?